Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கார்த்திகை தீபம் ரசிகர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் கார்த்திகை தீபம் சீரியல் பார்த்திங்கன்னா நியூ டைமிங்ஸில் அதுவுமே அதிக நேரத்தில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். அப்படி என்ன டைமிங்ஸில் என்ன அதிக நேரத்தில் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் தான் எப்போயுமே நம்பர் 1 வரும். நிறைய டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வந்து மற்ற சீரியல்ஸ் எல்லாம் பீட் பண்ண எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் 1-2 தடவை முந்திரிக்கே தவிர இந்த சீரியல் தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு. ஜீ தமிழ்னாலே கார்த்திகை தீபம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலுக்கு அவ்வளோவா ஜீ தமிழ்கிட்டேருந்து எந்த விதமான ப்ரொமோஷனுமே பண்ண மாட்டாங்க. ப்ரொமோவுமே பார்த்திங்கன்னா ரேராக தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸுமே மற்ற எல்லா சீரியல் ப்ரொமோஸ் கீழேயுமே கமெண்ட் பண்ணுவாங்க, கேடி ப்ரொமோ அப்படின்னு சொல்லி. பட் கார்த்திகை தீபம் ப்ரொமோ எப்போயாவது தான் ரிலீஸ் ஆகும். இப்போ கூட ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு, நல்லா இருந்தது. ஸோ மற்ற எல்லா சீரியலுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஜீ தமிழ்கிட்ட இருந்து அதிகமாகவே பண்ணுவாங்க. கார்த்திகை தீபத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ஜீ தமிழ் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் சீரியலோட ஸ்பெஷல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. என்னைக்கு அப்படின்னா கம்மிங் சண்டே. இது வரைக்கும் 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் ½ hour தான் அந்த சீரியலில் பார்த்துட்டு இருந்தோம். இன்னமே பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே வந்து ஒரு நாள் மட்டும் 2 hours ஸ்பெஷல் எபிசோட் கார்த்திகை தீபத்துக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 hours டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜீ தமிழ் சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மெயின் ஸ்டோரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சிருந்தாலுமே சில எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ்லாம் நிறையா சேர்த்து தான் சீரியலோட எபிசோட்ஸில் அதிகமாக கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு சீரியலாக இருக்கிறதா கார்த்திகை தீபம் சீரியல். ஸோ ஸ்பெஷல் எபிசோடுக்காக கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க சேர்க்க போகிறாங்களா, அப்படின்னா இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டோரியிலே வந்து 2 hours கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கார்த்திகை தீபம் சீரியலோட இந்த ஸ்பெஷல் எபிசோடுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.